சுவிசேஷம் சொல்கிறாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் உனக்கு ரட்சிப்புங்கிறாரு. அது மற்றவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, நமக்கும் தேவ பலனாக இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில், தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. என்ன சுவிசேஷம் சொல்றாரு அவரு? பெரிய ஞானத்தினாலே நான் ஞான மார்க்கத்தை கொண்டு வரவில்லை, பைத்தியமாய் தோன்றுகிற சிலுவை. ஏன் சிலுவை பைத்தியமாய் தோன்றியது? ஏன் இந்த ஞானிகளுக்கு சிலுவை பைத்தியமாய் தோன்றியது மட்டுமல்ல, இன்றும் தோன்றிக் கொண்டு இருக்கிறது? குற்றவாளியை கருவியாக, ஒரு குற்றவாளியை போய் வணங்குகிறீர்களே அப்படிங்கிறார். அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன வேற என்ன பைத்தியக்காரத்தனம்? இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை குறித்த உபதேசம் என்ன பைத்தியக்காரத்தனம்? அதுக்கு பின்னாடி உள்ள சொல்றாரு, என்ன சொல்றாரு? யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆக என்ன சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கிற யூதர்களுக்கும் ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கிற கிரேக்கர்களுக்கும் அவர் சொல்கிறது என்னென்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். சுவிசேஷம் கொஞ்சம் கூட மாற்றலை. அதாவது என்ன இடத்துக்கு தக்கபடி யோவான் ஒரு அழகாக சுவிசேஷத்தை சொல்கிறார். அதாவது ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு ஒரு தத்துவத்தோடு ஆரம்பிக்கிறார். ஆனால் எல்லா தத்துவங்களும் அவர் எழுதின எல்லா பகுதிகளிலும் அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக கொண்டு வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், சிலுவையிலே அறையப்பட்டார். எந்த தத்துவமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் இது இல்லாமல் இருக்கும் என்றால், இந்த எந்த கிறிஸ்தவ தத்துவம் இருந்தாலும் சரி, அதில் ஒரு தத்துவம் கிடையாது, அதில் சத்துவமே இல்லைங்கிற. தத்துவங்களிலே இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் அதிலே சத்துவங்கள் இல்லை. அது யாருக்கு இடரலாக இருந்தாலும் சரி. இந்த நாட்களில் சில இடங்கள்லாம் சிலுவை எடுக்க சொல்கிறாங்க, சிலுவையை பற்றி பாடக்கூடாது, சிலுவையை பற்றி பேசக்கூடாது. ஏனென்றால் ஒரு ஜாதி ஒரு மதத்தினருக்கு அது இடரலாக இருக்கிறது, எனவே நாம் செய்யக்கூடாதுன்றாங்க. மேலை நாடுகளில் விசேஷமாக ஐரோப்பாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி சில சபைகளில் மேலே வச்சுருந்த கிராஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு மதத்தினர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கிராஸை பார்த்தா பிடிக்காது. சரி, அவங்க இடத்துல வச்சுக்கிட்டோம். நமக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய, நான் இந்த அடையாளத்தை குறித்தல்ல, நீங்கள் இந்த கிராஸை அடையாளமாக வைத்திருக்கக்கூடிய சபைகளில் உள்ள இந்த இதை எடுத்தீங்கன்னா, எடுக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டோம் என்றால், அந்த புல்பிட்டில் அதாவது பிரசங்க மேடையிலிருந்து எங்கே கிராஸ் வரும்ங்கிறேன், கிராஸ் ஆயிரும். சுவிசேஷம் கிராஸ் ஆயிரும். யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கலை, எங்களுக்கு அது இடரலாக இருக்கிறது. சுவிசேஷம் கிராஸ் எங்களுக்கு இடரலாக இருக்கிறதுன்னு சொல்லாங்கன்னா, அவங்களுக்காக நீங்கள் எப்படி கிராஸ் எடுக்க முடியும்? அவர்களுக்கு இடரலாக இருக்கிறது, இவர்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. எங்களுக்கோ என்ன சொல்றாரு? எங்களுக்கோ ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனாயும் தேவ ஞானமாய் இருக்கிறார். அவங்க பைத்தியக்காரத்தனம் பலவீனம் என்று சொல்லுகிறார்கள், இவர்கள் புத்தியீனம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எங்களுக்கோ தேவபலனாய் இருக்கிறது. எவ்வளோ நாள் தான் ஓட போகிறோம் நம்ம? நான் ரொம்ப சுவிசேஷத்தை இந்த உள்ளதை உள்ளபடி சொல்லாமல் பூசி மழுகி உங்களுக்கு பிடிக்கலை அதை சொல்ல வேண்டாம், இவங்க கட்சிக்கு இவங்களுக்கு பிடிக்காது இதை சொல்லக்கூடாது. ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அமெரிக்காவில் சில இடங்கள்லாம் பார்த்தா சபைகளில், சபை கட்டடங்களில் இருக்கக்கூடிய கிராஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. கிராஸை பற்றி பேசாதீங்கன்னுறாங்க. சிலுவையிலே அறையப்பட்டார்னு சொல்லாதீங்க.
இன்னும் கொஞ்ச நாள் போனாலும் இயேசு தேவனுடைய குமாரன் இல்லைன்னு சொல்லுங்கள். அவர் ஒரு நல்ல என்ன சொல்லலாம், ஒரு நல்ல நபின்னு சொல்லிட்டு போகிறாங்க, ஒரு ப்ராஃபட் சொல்லிட்டு போங்க, ஒரு குரு. ஏன்னா ஒரு சிலருக்கு நாலேஜ் இஸ் காட், அதனால் அவங்களுக்கு அந்த ஞானம் தான் கடவுள், அதனால் இது அவங்களுக்கு பைத்தியமாக இருக்குது. இது பைத்தியம் ஞானம். தேர் இஸ் நோ சீக்ரெட்ஸ் இன் இட். சயின்டிஃபிக்கலாக ஒத்து வராதுங்க. என்ன செய்ய போகிறீங்க நீங்களும் நானும்? என்ன பண்ண போகிறோம்? எப்படி சுவிசேஷத்தை இவர் உள்ளதை உள்ளபடி சொல்கிறார். என்ன சொல்ற, எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியவில்லை, கிறிஸ்துவை விசுவாசிக்க, கிறிஸ்துவையே நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்புகிறார். அந்த கிறிஸ்து மட்டும் இல்லை, கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு. ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை உங்களுடைய ஞானமான பேச்சு, அது ஞானமான சாதுரியமான பேச்சில் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை எப்படி மங்கி போகும்? என்ன இப்படி யோசிக்கிறீங்க எல்லாரும்? ரொம்ப இந்த அட்டென்ஷன் யாருக்குடைய மேலே கவனம் போக வேண்டும் என்பது நீங்கள் சொல்லக்கூடிய முறையில் இருக்கிறது. என் மேலே தான் எல்லாமே வரணும் அப்படின்னா, நான் ரொம்ப அழகாக அநேக நாடகங்களை போட்டு அருமையாக பேசி கொண்டிருந்தேன். மக்கள் என்னையே தான் பார்ப்பாங்க, சிலுவையை பார்க்க மாட்டாங்க. சுவிசேஷத்தில் கலப்பிட வந்துட்டாலும் சுவிசேஷத்துக்கு மேலாக என்னை கொண்டு வந்து என்னுடைய ஞானத்தை கொண்டு வந்துடும். அவர் எப்படி பேசினார் பார்த்தீங்களா? கடைசியில் அவர் யாரை குறித்து பேசினாரும் பேச மாட்டாங்க. அவர் எப்படி பேசினார் பார்த்தீங்களா? எவ்வளவு நல்லா இருந்துச்சு அவர் பேசினது. எவ்வளோ படித்து எவ்வளோ அழகாக பேசிட்டார், எவ்வளோ படித்து எவ்வளோ அடிச்சிருக்கார். ஒரு இடத்துல சொன்னாங்க, ரொம்ப அருமையான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. பொதுவாக இந்த சில சபைகளில் பின்னாடி கிராஸ் வைப்பாங்க, பெரிய கிராஸ் இருக்கும். ஓகே, அதுக்கு நான் ரொம்ப உடன்பாடு இல்லாவிட்டாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல வச்சுருக்கிறாங்க. இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, நேமத்தில் இந்த எல்சிடி ப்ரொஜெக்டரோட இந்த இது என்னது ஸ்க்ரீன் வச்சுட்டாங்க. அந்த ஸ்க்ரீன் இறங்கினா தான் பாட்டெல்லாம் பாட முடியும், ஆராதனை நடக்க முடியும். ஒருத்தர் எழுதினாரு, when your worship starts the cross disappear அப்படின்னாரு. நீ உன் ஆராதனை ஆரம்பித்த போது சிலுவை காணாமல் போய்விட்டதுங்கிறாரு. அது ரொம்ப நாசூக்கா சொல்றாரு. அதை அப்படின்னா என்ன சொல்றாரு, சிலுவைக்கு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை நீ எடுத்துக்கொண்டாய், ஹீரோவுக்கு கொடுத்துட்டோம். வர்ஷிப் ஹீரோ. when you start the worship, the screen came down, the cross disappeared. ஞானத்தை தேடுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை தான் அடையாளத்தை தேடுகிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான். இயேசுவானவரே கொடுத்த அடையாளம், யோவானுடைய அடையாளம். 3 நாட்கள் அமைதியாக இருக்கீங்க. ரொம்ப சொல்லுங்கள், நம்ம என்ன செய்யலாம்? அதாவது சிலுவையை குறித்து அவர் ரொம்ப திட்டம் தெளிவாக கொடுத்துருக்கார். இன்னொரு இடத்துல நம்ம ஒரு பார்த்துட்டு போகிறோமா, ரெண்டாவது அதிகாரத்துக்கு வாங்க. 1 முதல் 8 வசனங்களையும் பார்ப்போம். 2வது அதிகாரம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. ஆமாம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஆமாம், வேற ஒன்றே நான் பேசுகிறப்பா. சயின்ஸு, அப்புறம் என்ன ஜியாகிரபி, அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி, என்னங்க மேத்ஸ் எல்லாம் பிடிக்காது எங்களுக்கு. அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி, அப்புறம் இந்த 7 வானம் 8 வானம், இதெல்லாம் நான் பேச வரல. வந்துட்டேன், எனக்கு திடீர்னு இப்போ தான் வெளிப்பாடு வந்துச்சு, அதெல்லாம் நான் பேச வரல. ஞானத்தோடும் பேச வரல. ஞானத்தோடுன்னா சாதுரியமான ஞானம். ஏன் இவர் 2-3 இடத்துல அந்த சாதுரியம் ஞானம் பெரியதுன்னு ஏன் சொல்கிறாரு? ஏன் இதை சொல்லிட்டு வர்றாரு? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஊழியம் பண்ணிட்டு போனவர் யார்? அப்போலோ. ஏன்னா எல்லாருமே அவருடைய பேச்சினாலே கவரப்பட்டிருக்கிறார்கள். ஆள் நல்லா டீப்பாக பெரிய ஆளாக எல்லாம் இன்ஷர்ட் பண்ணி இந்த குறுந்தாடி வச்சு, உங்கள் தாடியெல்லாம் பரவாயில்ல இல்லை, அந்த குறுந்தாடி வச்சு டையெல்லாம் போட்டு கட்டி வந்திருப்பார். இல்லைன்னா இது போட்டுருப்பார். தயவுசெய்து என்னோட கூட 2 கொரிந்தியருக்கு வாங்க. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துக்கு வாங்க. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம், அதனுடைய 10வது வசனம். அவர் தன்னை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, தன்னை பற்றி சொல்லும் பொழுது வாசிங்க. அவனுடைய நிருபங்கள் பார யோசனை பலமுள்ளவைகள். எழுதுனா அந்த மனுஷன் எழுதுனா எப்படி இருக்கும்? செம பாரமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக வெயிட்டாக இருக்கும். நம்ம சொல்கிற மாதிரி இல்லையா, நல்ல வெயிட்டாக எழுதுறான். ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்குது?
பலமும் உள்ளவைகள், பிள்ளைகள் சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும். பலவீனம். ஆளை பார்த்தாலே எப்படி இருக்குன்னா ஒரு என்னது விரும்பத்தக்க ஒரு ரூபம் இல்லை அவர் இடத்துல. ஆளை பார்த்தாலே பவுலடியாரை பார்த்தா அப்படி தான் சொல்லுவாங்க. ஷார்ட்டாக ஒரு முகம் கொஞ்சம் வட்ட முகமாக இருக்கும், மூக்கு கொஞ்சம் வந்து உள்ளே போயிருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் இருக்காது. மனுஷன் டை எல்லாம் அடிச்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். டிவி ஷோக்கெல்லாம் போயிருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். டை அடிச்சுட்டு அது க்ளீனாக ஒரு மேக்கப் பண்ணிவிட்டு வரல, சாதாரண வந்திருக்கிறாரு. ஆனால் சரீர தோற்றமோ வசனம், பலவீனமும் வசனமோ அற்புதமாக இருக்காரு. பேச ஆரம்பித்தாலே பாதி பேர் தூங்கிடுறான். அதான் ஒருத்தன் தூங்கி மேலேருந்து மத்தையிலேருந்து கீழே விழுந்தான். ஐத்தியங்கிற பேச ஆரம்பித்தாலே அற்பமாக இருக்குது. என்னப்பா இந்த ஆள் போட்டு இப்படியே குமைச்சிட்டு இருக்காரு. நான் சில இடத்துல சபையில் பேசும்போது சொல்கிறாங்க, ஏங்க பாலை தவிர வேறு எதுவும் தெரியாதா? இல்லை நான் டீ எல்லாம் குடிக்க மாட்டேங்கண்ண. அதே எடுத்து பேசிகிட்டு இருக்கீங்களே, அதே எடுத்து அதை தான் பேசுகிறீங்க. அதை தான் அவள் பேசும்போது தூங்கலை, சோர்வு உண்டாயிடுது. இதெல்லாம் முடியுமான்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு போராட்டம், ஒரு அழுத்தம் வந்ததுனால அந்த சோர்வு உண்டாகுது. அந்த தம்பிக்கா அங்கே தூங்கி விழுந்தது வந்து மிட் நைட்டில். அது எல்லாருக்கும் மனுஷனுக்கு எல்லாருக்கும் அது அதிகப்படியானது இல்லை. ஆனால் இங்கே வேற சொல்கிறார், அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறார், சாதுரியமான ஒரு பேசக்கூடியவர் கிடையாது. சிம்பிள் ஸ்ட்ரைட். ஆமாம், அவருடைய பேச்சை சொல்லுவாங்க ஃப்ராங்கோஃபோனோ, அல்லது ஸ்ட்ரைட் ஸ்பீச். சும்மா சுற்றி வளைச்சி அப்படி அடிக்கிற கிடையாது, ஸ்ட்ரைட்டாக சொல்கிறது. ஒருத்தங்க சொன்னாங்க, எப்படி அமெரிக்காலாம் எப்படி பேசுவாங்க, ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க. சைனீஸ் எப்படி வாங்க, இப்படி சுற்றி பேசுவாங்க. இந்தியர்கள் இப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. அப்படின்னா இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, எங்கே முடிக்கணும்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனால் நமக்கு முடிக்க போகிறோம். அருமையானவர்களே, இந்த வேத சத்தியத்தை பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தை எந்த விதமான கலப்படம் இல்லாமல் துப்புரவாக பேசிக்கொண்டிருக்கிறார் பவுலடியார். அவர் வந்து 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் பார்க்குறோம். அவர் ஞானஸ்தானத்தை கொடுக்கறதுக்கான வரல, எனக்கு நம்பர் சேர்க்க வேண்டிய இல்லை, நான் சுவிசேஷத்தை, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். இந்த கிறிஸ்துவின் சிலுவை வினாய் போகாதபடிக்கு அதை எந்த விதத்திலும் மறைக்க விரும்பலை. நான் என்னை பெருமைப்படுத்தவில்லை, மிகைப்படுத்தவில்லை, எனக்கு மகிமையை தேடிக்கொள்ளவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை. ஒருவேளை அது மற்றவங்களுக்கு வந்து பைத்தியக்காரத்தனமாக தோன்றலாம். என்னையா அது, யாரோ ஒரு அடிபட்டு செத்து போனவரை பார்த்து பேசுகிற ஒரு கிரிமினலியா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அல்லது இன்னொருத்தவங்க சொல்லலாம், இது ரொம்ப இடரலாக இருக்குது, பைத்தியமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் உலகத்தில் பலவீனமாய் காணப்படுவதையும் உலகத்தில் பைத்தியமாய் காணப்படக்கூடிய சிலுவையை கொண்டு உங்களுக்கு இடரலாக இருந்தாலும் சரி, அல்லது பலவீனமாக இருந்தாலும் சரி, இது தெய்வ ஞானம். இதன் மூலமாகவே கிரேக்கரையும் யூதர்களையும் உங்களையும் என்னையும் ரட்சிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற வழி. இந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்.